தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புளியங்குடி பகுதிகளில் மழை பெய்தது. செங்கோட்டை, அச்சன்புதூர், குற்றாலம், கடையநல்லூர், இடைக்கால், வாசுதேவநல்லூர், சிவகிரி, சேர்ந்தமரம், வீரசிகாமணி, கோவிலண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. மந்தித்தோப்பு, காமநாயக்கன்பட்டி, இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, திட்டங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையால் செண்பகவல்லி அம்மன் கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த கடும் வெப்பம் தணிந்தது. பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருந்த நிலையில் இரவு 9 மணிக்கு பிறகு தொடங்கிய மழை வலுப்பெற்று கனமழையாக பெய்தது. கனமழையால் இரவு நேர புழுக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறுகாணி, பத்துக்காணி, களியல், திருப்பரப்பு உள்ளிட்ட மலையோர பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. இதுபோல களியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது.